அன்புக்குரியவர்களே, ஆள் பாதி ஆடை பாதி. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்ற பழமொழிகளை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆடை, உடை இவைகளுக்கு தனி மகத்துவம் உண்டு. ஒருவனுடைய குணாதிசயங்களையும் பண்புகளையும் அவன் அணிகின்ற ஆடை கொண்டே அறிந்து கொள்ளலாம் என்பது நிதர்சன உண்மை. மேலும் உணவு, உடை, உறைவிடம் என்ற மனிதனின் அத்தியாவசிய தேவைகளில் உடையும் நம் வாழ்வில் முக்கிய அங்கம் வகிக்கின்றது. ஏன் நம் வாழ்வில் பல முறைகள் பல மணி நேரங்கள் நாம் உடையை எடுப்பதிலும் நம்மை நாமே உடையால் அழகுபடுத்திக் கொள்வதற்கும் உபயோகிக்கின்றோம். ஆடை நாகரிகத்தின் வெளிப்பாடு. அழகாக தெளிந்த ஆடையை அணிய விரும்புகின்றோம். எவர் அதை அணிகின்றாரோ அவர் தன்னை நாகரிகத்தின் உச்சம் என வெளி உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகின்றார். ஆகவே இந்த ஆடை என்ற முக்கியமான அம்சத்தை கொண்டு இயேசு என்ற நற்செய்தியில் இறையாட்சியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய 28வது ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தில் நமக்கு தெரிவுபடுத்துகின்றார். ஒரு முறை 2ஆம் உலகப் போருக்கு பின்பு அதன் வெற்றியை கொண்டாட விரும்பிய ரஷ்யன் ஸ்டேட் கவர்னர் ஒரு பெரு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விருந்தில் முதல் விருந்தாளியாகவும் முக்கிய விருந்தாளியாகவும் பிரிட்டிஷ் அரசின் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவரை அழைத்திருந்தார். எல்லாம் தயாராய் இருந்தது. ஏனெனில் அது வெற்றியின் கொண்டாட்டம், வீரத்தின் வெளிப்பாடு. ஆகவே அழைக்கப்பட்ட எல்லோரும் மிலிட்ரி ட்ரெஸ் கோடில் வந்திருந்தார்கள். எல்லோரும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரின் வருகைக்காகவும் காத்திருந்தார்கள். அவரும் வந்தார். எல்லோரும் ஒன்றாக கூடி கைத்தட்டி அவரை வரவேற்க தயாரானார்கள். அவர் காரிலிருந்து இறங்கி வந்தார். அவரை பார்த்ததும் அங்கே கைத்தட்டலும் ஆரவாரமும் ஓய்ந்து சலசலப்பு ஏற்பட்டது. அதை கண்ட அங்கே கூடியிருந்த இராணுவ வீரர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் தங்களுக்கு ஏற்பட்ட அவமானமாகவே கருதினார்கள். ஆம், அவர் அணிந்து வந்த ஆடை அந்த திருவிருந்திற்கு பொருத்தமாக இல்லை. மேலும் அழைத்தவர்களை அவமதிக்கும் வண்ணமாக இருந்தது. ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தகுதியான ஆடையை அணியாமல் திருவிருந்திற்கு வந்திருந்த ஒருவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்படுவது போல இன்றைய இறைவார்த்தையில் கேட்கின்றோம். அவன் அணிந்த ஆடை அவனுக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆடை அவன் திருவிருந்திற்கு பங்கு கொள்வதற்கு ஏற்றது போல் அமையவில்லை. அவன் அணிந்திருந்த ஆடை அந்த திருவிருந்திற்கு ஏற்பாடு செய்தவரையும் அழைத்தவரையும் அவமதிக்கும் விதமாக அமைகின்றது. அதனால்தான் அவன் அங்கிருந்து வெளியே தள்ளப்படுகின்றான். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்பது போல படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் ஒரு சிறந்த விருந்தை ஏற்பாடு செய்வார். எல்லோரும் வாருங்கள் என்று கூறுகின்றது. மேலும் வாருங்கள், ஆண்டவரின் திருமலைக்கு செல்வோம், அவரை புகழவும் துதிப்பாடவும் என்று திருப்பாடல்களில் கூற கேட்கின்றோம். ஆகவே இந்த திருமலை எதை குறிக்கின்றது? அது பீடத்தை குறிக்கின்றது. இந்த விருந்து எதை குறிக்கின்றது? அது ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்தத்தை குறிக்கின்றது. ஆகவே பரிசுத்த தெய்வீக திருப்பலியில் நாம் பங்கு கொள்வதற்கான ஒரு அழைப்பை இது நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே இத்தகைய திருவிருந்தில் நாம் பங்கு கொள்வதற்கு நம்மையே நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நற்செய்தியில் திருவிருந்து ஏற்பாடு செய்பவர்
நம் தந்தை கடவுள் தனது மகன் இயேசு கிறிஸ்துவுக்காக. அழைக்கப்பட்டவர்கள் எல்லா மக்களும், அழைப்பை ஏற்று வர மறுத்தவர்கள் பல பேர். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவரது அழைப்பை திருவருட்சாதனங்கள் வழியாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். இந்த திருவருட்சாதனங்களை முறையாக தெளிவாக நாம் பெறும்பொழுது அவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்கின்றோம். அவருடைய இறையாட்சியில் நிலைத்து வாழ்கின்றோம். இந்த நேரத்திலே நம்மையே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், நான் திருவிருந்திற்கு ஏற்ற ஆடை அணிந்திருக்கின்றேனா? அதாவது தூய உள்ளம், ஏழ்மையான மனநிலை, மன்னிக்கும் மனப்பக்குவம், இவற்றை நான் ஆடையாக அணிந்திருக்கின்றேனா என்பதை நான் சற்று சுயசரிதை செய்து கொள்ள வேண்டும். நான் அணிந்திருக்கும் இந்த ஆடை திருவிருந்திற்கு தகுதியானதாக இருக்கின்றதா என்பதையும், திருவிருந்திற்கு அழைத்தவரை அவமதிக்காமல் இருக்கிறதா என்பதையும் நான் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். சில சமயங்களில் நான் என்னை பற்றிய எண்ணங்கள், என்னை பற்றிய தீர்ப்பினைகள் எனக்கு சாதகமாகவும் எனக்கு சரியாகவும் தென்படலாம். ஆனால் ஆண்டவரின் பார்வைகள் என்னுடைய எண்ணங்களும் தீர்ப்பினைகளும் என்னை அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்ள தகுதியற்றவனாக மாற்றலாம். ஒவ்வொரு முறையும் என்னையே நான் சுயசரிதை செய்து ஒப்புரவு திருவருட்சாதனத்தில் என்னை கையளிக்கும் பொழுது நான் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மை என்னும் ஆடையை அணிந்து கொள்கின்றேன். ஆகவே தூய உள்ளம், ஏழ்மையான மனநிலை, மன்னிக்கும் மனப்பக்குவம் என்ற ஆடையை அணிந்து கொண்டு ஆண்டவரின் திருவிருந்தில் பங்கு கொள்வோம். அவரின் இறையாட்சியில் நிலைத்து வாழ்வோம். ஆமேன். மெய்ப்பனும் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கு.